அந்த வெள்ளத்துல எங்கேயானு அடிச்சிட்டு போகும்போது ஏதானு ஒண்ணு நமக்கு கிடைக்காதானு எதையானு புடிச்சிட்டு மேலே ஏற மாட்டோமான்னு அந்த மாதிரி அண்ணாமலை வந்தோடனே இவரை புடிச்சிட்டு நம்ம மேலே ஏற மாட்டோமா, இவரு நமக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில இருந்தோம். அண்ணாமலை கிடைச்ச உடனே எல்லாருக்கும் ஒரு ஹோப் வந்திருக்கு. கடவுள் நம்மள கை விடல, யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு, நம்மள கேள்வி கேட்கறதுக்கு யாரோ வந்திருக்காங்க, தப்பு செய்யறவங்களை கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க, தப்பு செய்யறவங்க கொஞ்சம் பயம் இருக்கு அவங்களுக்குங்கிறது சந்தோஷமா இருக்கு. அண்ணாமலை நம்ம மக்களோட பெரிய ஹோப். அவரு இப்போ 2 ஆட்சியும் வந்து மாறி 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 ஜனங்களுக்கு ஒரு முன்னேற்றமும் இல்ல. ஜனங்க அப்படியே தான் இருக்காங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி கிராமங்கள்ல எல்லாம் பார்க்கும்போது மனது ரொம்ப வேதனையா இருக்குது ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்போது. இவரால அந்த மாதிரி ஜனங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும், எல்லாருக்கும் முன்னேற்றம் கிடைக்கணும். அந்த ஊழல் போனோம், ஊழல்ங்கிறது தலைக்கு மேல போயிடுச்சு இந்த நம்ம கண்ட்ரில, நம்ம ஸ்டேட்ல. நான் அந்த காலத்துல காமராஜ் ஆட்சிய அதையும் பார்த்திருக்கேன், கக்கன் மாதிரி இருந்தவளையும் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி இருந்த இடத்துல இப்ப இருக்கிற மினிஸ்டர்ஸோ இப்ப இருக்கிறவங்களோ இவங்களை நினைச்சு பார்க்க கூட முடியல. இவங்கெல்லாம் எப்படி மினிஸ்டர்ஸா இங்க இருக்காங்கன்னு பார்க்க கூட முடியல. மக்கள் மனசுல என்ன கேள்வி எல்லாம் வந்திருக்கோ அந்த கேள்வி எல்லாம் அவரு கேட்கிறாரு. சோ சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு எல்லாம். அவரோட பேச்சு மக்கள்கிட்ட போய் சேருது, எல்லா மக்களுக்கும் புரியும்படி பேசுறாரு.